Hello everyone, welcome to Shiksha class. UGC NET எக்ஸாமாக இருக்கட்டும், CSIR NET எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த எக்ஸாமில் எழுதுகிறவங்க அப்பியர் ஆகிற கேண்டிடேட்ஸில் டாப் 6% எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டதா அறிவிப்பாங்க. அதாவது உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் எத்தனை பேர் எழுதுறீங்க, அந்த எண்ணிக்கையிலிருந்து முதல் 6% மாணவர்களை எக்ஸாம் குவாலிஃபைட், நெட் குவாலிஃபைட் அப்படின்னு அறிவிப்பாங்க. மீதம் இருக்கிற 94% கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாமை ரிப்பீட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த எக்ஸாம் அவ்வளோ முக்கியமா அப்படின்னா, ஆமாம், இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னாலே நெட் எக்ஸாம் குவாலிஃபை ஆகிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு இது ஒரு அடிப்படை தகுதி தேர்வாக அமையுது. ஸோ இந்த நெட் எக்ஸாமை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படி நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த இடத்துலலாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். டு கெட் ஸ்டார்டட், நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நிறைய பேர் இந்த எக்ஸாமை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதே இல்லை. அதாவது எல்லாருக்குமே லைஃப்பில் பிஸியாக ஒரு 9 to 5 ஷெடியூல் இருக்கும். ஃபேமிலியில் கொஞ்சம் நிறைய ஒர்க்கில் கமிட்டடாக இருப்போம். ஸோ தட் நம்ம இந்த எக்ஸாமுக்கு தேவையான நேரத்தையோ இல்லை எஃபர்ட்டையோ போடுறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது நீங்கள் லைஃப்பில் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு புது ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா, அதற்கு தகுந்தாற் போல் உங்களோட செயல்பாடுகளையும் நீங்கள் மாற்றிக்க வேண்டியது அவசியம். நான் என்னோட ரொட்டீன் லைஃப்பில் தான் இருப்பேன், ஆனால் எனக்கு ரிசல்ட் மட்டும் புதுசாக வேணும், நான் எதிர்பார்க்குற மாதிரி வேணும்னா அது நடக்காது. கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட்டுக்கு தேவையான டைமையும் எஃபர்ட்டையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவீங்க, மேம் நான் வந்து எக்ஸாமை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன், நிஜமாவே என்னோட பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும், இல்லை அப்படின்னாலும் என்னோட JRF ஃபெலோஷிப் அமௌண்ட்டுக்காக நான் இந்த எக்ஸாமை வந்து டார்கெட் பண்ணுறேன், கோல் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. தட் இஸ் வெல் அண்ட் குட். ஆனால் நம்ம படிக்கிறதுல, இந்த ப்ரிப்பரேஷனில் எங்கேயோ தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். அதில் பேசிக்காக எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, எக்ஸாமோட டிமாண்ட் என்ன, ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. வருடம் இந்த எக்ஸாமை ஜூன் மாதமும் டிசம்பர் மாதமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. வருடத்துக்கு 2 முறை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதாவது ஒரு எக்ஸாம்லேயுமே அந்த கொஸ்டின் பேட்டர்ன், கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் அண்ட் என்னென்ன டாபிக் ஏரியாவில் அவங்க கான்சன்ட்ரேட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க, இது எல்லாமே ஒரு எக்ஸாமுக்கும் பெரிய மாற்றம் தெரியுது. அப்போது இந்த எக்ஸாமோடைய தேவை என்ன, இந்த எக்ஸாமோட ட்ரெண்ட் எப்படி மாறுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் படிக்கணும். நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்கும் பொழுது 2018க்கு முன்னாடி இருந்த பழைய சிலபஸில் இருந்து டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ சிலபஸ் மாறி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வருடமும் இந்த எக்ஸாமில் நிறைய மாற்றங்களை அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு சொல்லும்போது கடந்த 1 வருடம் இல்லை 2 வருடத்துக்கு உட்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணால் போதும். ரொம்ப பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்திங்கன்னா உங்களோட எக்ஸாமோட ட்ரெண்டை சரியான முறையில் புரிஞ்சிக்க முடியாது. அடுத்ததாக நம்ம சூஸ் பண்ணுற சோர்ஸ் மெட்டீரியல், நம்ம எந்த ஊருக்கு போகணுமோ கரெக்டாக அந்த பஸ்ஸில் தான் ஏறி உட்காரணும். நமக்கு பிடிச்ச பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துட்டு ஊர் வரலை அப்படின்னா அது யார் மேலே மிஸ்டேக், நம்ம மேலே தான். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து ரொம்ப ப்ராப்பரான மெட்டீரியலாக இருக்கணும். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, மேம் இந்த டாப்பிக்கெல்லாம் நான் படித்தேன், ஆனால் எக்ஸாமில் வந்து எனக்கு அதுலேருந்து கொஸ்டினே வரலை அப்படி சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் எந்த மெட்டீரியல் ரீட் பண்ணீங்களோ அந்த மெட்டீரியல் வந்து பொருத்தமற்றது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, மேம் நான் படித்தேன், அதுலேருந்து கேள்வி வந்திருந்தது, ஆனால் என்னால் ஆன்சர் பண்ண முடியலை, அந்த கேள்வி வந்து ரொம்ப டஃப்பாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன் அப்படிங்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் படித்த அந்த அளவு பத்தலை, நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக ஆழமாக வாசிக்க வேண்டியது இருக்குது. ஓகே. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, மேம் நான் படித்தேன், அது அப்படியே கேள்வியாக வந்திருந்தது, என்னால் இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும், தெரிஞ்ச கேள்வியாக இருந்தது, ஆனாலும் அந்த கொஸ்டினை நான் ஆன்சர் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் நிறைய மாக் டெஸ்ட் எழுதி பார்க்கல. நம்மளோட UGC NET எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் நீங்கள் கொஸ்டினை வாசிக்கணும், உங்கள் கையில் இருக்க ரஃப் ஷீட்டில் அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும், திரும்ப ஆன்சரை சூஸ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் போய் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ப்ராசஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் கம்ப்யூட்டரில் டெஸ்ட் எழுதி பார்க்காததுனால எக்ஸாம் ஹாலில் போய் ரொம்ப டயர்ட் ஆகிடுறீங்க. ஒரு 1 ஹவர்லேயே எனக்கு தலைவலிக்குது, எக்ஸாம் என்னால் கொஸ்டின்ஸ் ரீட் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு, டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய மாக் டெஸ்ட் எழுதி பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இதில் நீங்கள் எங்கே மிஸ்டேக் கொடுக்குறீங்க, கமிட் பண்ணுறீங்கிறத பார்த்து அந்த இடத்த நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ டு ப்ரிப்பேர். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கட் ஆஃப்க்கு கிட்ட வந்துடுவாங்க, ஆனாலும் 1 or 2 கொஸ்டின்ஸில் ரிசல்ட்டை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு 90 கொஸ்டின்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதில் வெறும் 88 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் 2 கொஸ்டின் தப்பாக போட்டதுனால அவங்க வந்து ரிசல்ட்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருந்தா அவங்க நெட் குவாலிஃபை ஆகிருக்கலாம். ஸோ இவங்க எல்லாமே கண்டிப்பாக எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ். இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியுமானா கட்டாயமாக இவங்களால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஆனால்
இவங்க அடுத்த எக்ஸாம் அடுத்த ஒரு 6 மாசத்துல இன்னொரு முறை எக்ஸாம் வரும். அது வரைக்கும் அந்த கேப் விடாம எந்த விதமான எக்ஸ்கியூஸும் சொல்லாம கன்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ டு ப்ரிப்பேர். இதை நீங்க மறந்துடக்கூடாது. ஓகே, அதுதான் நம்மளால நல்லா பண்ண முடியுதுல்ல. திரும்ப எக்ஸாம்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப லெத்தாஜிக்கா போஸ்ட்போன் பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே ஒரு 4 மாசம் 5 மாசம் படிச்சிருப்போம். இந்த எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் எடுத்திருப்போம். ஸோ திரும்ப ஒரு 4 to 5 மந்த்ஸ் நம்ம படிச்சுட்டு ஈஸியா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ கட் ஆஃப் நியர்பையா இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த 1 or 2 கொஸ்டின்ஸ்க்கு என்ன தேவையோ அதற்கு தகுந்த மாதிரியான மாக் டெஸ்ட் எழுதி பாருங்க. அண்ட் நீங்களும் அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் தெளிவா சொல்றேன். இப்போ எல்லாருமே காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக் இது ஒண்ணு. I think everybody will commit this mistake. Everybody who is repeating UGC NET exam இந்த மிஸ்டேக் நீங்க பண்றீங்கன்னு தான் அர்த்தம். ஆனா இந்த ஒரு மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா I am very sure you'll no more repeat the exam. நீங்க எக்ஸாம் திரும்ப திரும்ப எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஈஸியா உங்களால கிளியர் பண்ணிட முடியும். அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்றதே கிடையாது. எக்ஸாம் எழுதிட்டு வந்ததோட அப்படியே மறந்துட வேண்டியது. நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்கும், நம்ம எழுதியிருக்கிறதுல எத்தனை கொஸ்டின் சரியாக எழுதியிருக்கோம், எங்கெங்கே தப்பு பண்ணியிருக்கோம்னு நம்மளை திரும்பி பார்க்குறதே கிடையாது. இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். பொதுவாக நம்ம எக்ஸாம் வந்து ஒரு 8 நாள்லேருந்து 10 நாள் 12 நாள் இந்த மாதிரி பல்வேறு நாட்களாக நடக்கும். எக்ஸாம் நடந்து முடிகிற கடைசி நாள்லேருந்து அடுத்த ஒரு 10-15 நாட்களுக்குள்ளவே நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுப்பாங்க. அதாவது இந்த UGC NET எக்ஸாம் வருடத்துக்கு 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதுகிறோம். இந்த 10 லட்சம் பேரும் எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கோம், இதில் ஒருத்தவங்களோட ஆன்சர் கீயும் இண்டிவிஜுவலாக நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை உங்கள் ஒருத்தரால் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். உங்களோட ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். எப்போ இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்? எக்ஸாம் நடந்து முடிஞ்சு அடுத்து ஒரு 10 நாள்லேருந்து 15 நாட்களுக்குள்ள அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களோட ஆன்சர் கீ இருக்கும். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணணும். நம்ம சிக்ஷா கிளாஸில் இருந்துமே ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸில் இதை வந்து நம்ம நோட்டிஃபை பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, போய் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை செக் பண்ணுங்கன்னு. நிறைய பேர் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. இது பண்ணக்கூடாது. ஸோ ஒன்ஸ் வெப்சைட்டில் உங்களோட ஆன்சர் கீ ரெடியாக ஆன உடனே அவங்க வந்து அப்லோட் பண்ணின உடனே நீங்கள் போய் உங்களோட ஐடி பாஸ்வேர்டை போட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி அதே வெப்சைட்டில் உங்களுடைய எக்ஸாம் சப்ஜெக்ட்டுக்கு உங்களுடைய கொஸ்டின் பேப்பருக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் அவங்களோட அஃபிஷியல் ஆன்சர் கீயும் வச்சு கம்பேர் பண்ணி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எவ்வளோ ஆன்சர்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிற அந்த கீயை வெரிஃபை பண்ணணும். நிறைய பேர் ஆன்சரை வெரிஃபை பண்ணுறதே கிடையாது. இது ரொம்பவும் தப்பு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆன்சர் கீ வெரிஃபை பண்ணினதுக்கப்புறமா எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எப்படி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுவீங்க? ஒவ்வொரு யூனிட்லையும் நான் எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கேன், எந்த டாப்பிக்லலாம் நான் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், எந்த டாப்பிக்லலாம் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நான் ரொம்ப லோ மார்க் எடுத்திருக்கேன், எங்கெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அனாலிசிஸ் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களோட பயம், அந்த எக்ஸாம் பற்றிய பயம் வந்து உங்களை விட்டு போகும். நிறைய பேர் வந்து இந்த அனாலிசிஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. சொல்லப்போனால் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை கூட டவுன்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களோட பயத்தை நீங்கள் இன்னும் ஃபேஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. ஸோ ஒரு முறை அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் UGC NET எக்ஸாமோட ரிப்பீட்டர்ஸாக இருக்க மாட்டீங்க, அச்சீவர்ஸாக மாறிடுவீங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்தான ஏரியா என்ன, வீக்கான ஏரியா என்ன, எப்படி வந்து நீங்கள் செல்ஃப் அசஸ் பண்ணணும், எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துல இருக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதற்கப்புறம் கண்டினியூ ரீடிங். உங்களோட வீக் ஏரியாஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். Keep reading and stay motivated. So இதுதான் best way to clear the UGC NET exam. So don't be a repeaters anymore. ஃபர்தராக உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் சிக்ஷா கிளாஸ்லேருந்து UGC NET எக்ஸாம்ஸ்க்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கும். குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல் போத் பேப்பர் 1 and 2க்கு வீட்டுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். அண்ட் நிறைய டெஸ்ட் வந்து நம்ம எழுதி பார்ப்போம். இந்த டெஸ்ட்டோடைய டிஸ்கஷன்ஸும் தான் நம்மளோட ரிசல்ட்ஸை உறுதி செய்யும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் புட்டுட்டு இந்த கமெண்ட் செஷன் இல்லைனா வாட்ஸ்அப் லிங்க் நான் கொடுக்குறேன், அதில் என்னோட கனெக்டடாக இருங்க. ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ். சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களோடனே ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம்ஸ்.